ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாடா ஹேரியர் ஈவியோடைய ஒரு ஆஃப் ரோடு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோங்க. இந்த வண்டியால் என்னென்ன கேப்பபிளாக பண்ண முடியுங்கிறத காட்டுறதுக்காக இந்த ஈவெண்ட் வந்து வச்சுருக்காங்க. இதனுடைய டீட்டெயில் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்படி ஒரு ஐட்டத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. லைக் இங்கே லிட்ரலி பார்த்தீங்கன்னா டாடா ஹேரியரோடைய பாடி இன்வைட் அந்த பேசிக்கான பாடி ஸ்ட்ரக்சர் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பாடி ஸ்ட்ரக்சருக்கு மேலே 1.5 டன்னுக்கு ஒரு கண்டெய்னர் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரோபஸ்டான பில்டு குவாலிட்டி, சாலிடான பில்டு குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு காட்டுறாங்க. இது மட்டும் இல்லைங்க, அங்கே பார்க்கலாம் நீங்கள் இன்னொரு விஷயம். என்னடா இது, ஒரு ஹேரியரோடைய வெறும் மெட்டல் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஃபுல் ஹேரியர் வண்டியே தொங்கிட்டு இருக்குங்க. அந்தளவுக்கு தொங்க விட்டுருக்காங்க. வண்டியோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் 2 டன் வருமே. ஸோ ஒரு 2 டன் வண்டியை அங்கே தொங்க விட்டுட்டு அதுக்கு கீழே இன்னொரு 2 டன்னை தொங்க விட்டுருக்காங்க. ஸோ ஒரு வண்டியோட வெயிட் இன்னொரு வண்டியால் அந்தளவுக்கு தாங்க முடியும்னு காட்டுறதுக்காக, பில்ட் குவாலிட்டியை காட்டுறதுக்காக தான் இதை வந்து மெயினாக தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக் பம்பருமே கண்டுட்டு வரல, அந்த ஸ்ட்ரக்சரும் ஒன்றும் ஆகலை. அந்தளவுக்கு ரோபஸ்டாக செம ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டாடா ஹேரியர் ஈவியோடைய பாடி ஸ்ட்ரக்சர், பம்பர், சாசி எல்லாமே. ஸோ வண்டி இப்படிலாம் விற்று காட்டுறாங்க. ஸோ இதுக்கு மேலே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள் நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில்.